தினை உப்புமா செய்கிறதுக்கு இதில் ஒரு கப்பில் தினை எடுத்துருக்குறேன். தினை பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டோர்லலாம் கிடைக்கிது, நல்லா சுத்தம் பண்ண தினையே கிடைக்கிது. இப்போ இதில் தண்ணி ஊற்றி நல்லா வந்து 4-5 முறை நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா ஒரு 4-5 முறை நல்லா அலசிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து சுத்தமாக தண்ணி ஊற்றி நம்ம ஊற வைக்கலாம். ஒரு அரை மணி நேரம் கிட்ட இது ஊறணும் தினை. இப்போ இது நல்லா ஊறட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஊறிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை நல்லா இருத்துட்டு எடுத்துன்னு வந்துட்டு அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது அடுப்பில் வந்து ஒரு வானல் வச்சு ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து இதை விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஆயிலே கூட நீங்கள் தாளிச்சிக்கலாம். இப்போது எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, உளுந்து, ஒரு பிஞ்சு சீரகம், கடலைப்பருப்பு, ஒரே ஒரு வரமிளகா இதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கடுகுலாம் பொரிய ஆரம்பிக்குது. இப்போ கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை தோல் உரிச்சது சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது இதில் ஒரு வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம் நம்ம. இப்போது இதில் வந்து ஒரு தக்காளி அளவு அதையும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதில் கொஞ்சம் ஒரு கேரட்டு, ஒரு பீன்ஸு, கொஞ்சம் இஞ்சி துண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த காய் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். கொஞ்சம் எள்ளிஷாக இருக்கும், அதுக்காக நான் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மூடி போட்டு கொதி வரட்டும். பாருங்கள், இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இந்த கேரட் பீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெந்தாலே போதும். இப்போ நம்ம இருத்து வச்சுருக்க இந்த தினையை சேர்த்துக்கலாம். இப்போது தினையை நம்ம சேர்த்துட்டோம். இப்போ நம்ம மறுபடியும் மூடி போட்டு இப்போ இதில் நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. காரம் ஓகே, உப்பு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து மறுபடியும் நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி எல்லாம் சுண்டி நம்மளுடைய தினை வந்து வெந்து இருக்குது. காய்கறி தினைலாம் இது. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு 1/2 hour ஊற வைக்கணும். அரை மணி நேரத்துக்கு மேலே ஊறினாலும் தப்பு இல்லை. உங்களுக்கு உதிரியாக வேணும்னா இந்த மாதிரி 2.5 கப்புலேருந்து 3 கப்பு வரைக்கும் வைக்கலாம். கொஞ்சம் குழவாக வேணும் வயசானவங்க குழந்தைங்க சாப்பிட்றதுக்குன்னா நீங்கள் கரெக்டாக 4-4.5 கூட வைக்கலாம். நீங்கள் குக்கர்லேயே வச்சா கூட வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் உதிரியாக வரணும். கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ நல்லா வந்து கொஞ்சம் கூட தண்ணி ஒரு சொட்டு கூட இல்லாத அளவுக்கு நல்லா வத்திடுச்சு. நம்மளுடைய தினையும் வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. நல்ல வந்து இது மருந்து உரம் இல்லாமல் இருக்கிற மில்லட் ரெசிபி இது வந்து நம்ம நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஆனால் இது வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி வாசனை வர்ற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் வந்து இதில் நெய், இந்த மாதிரி காய்கறி, கேரட், பீன்ஸ் எல்லாம் போடுறது. நம்ம நெய் போடுறதுனால அந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் நல்லா வராது. அதுக்கு பதில் நம்மளுக்கு நெய் வாசனையோடு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.